ஹலோ அமிகோஸ். கார்த்திகை தீபம்க்கு அப்புறம் விளக்கு எப்படி வாஷ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு ஹாட் வாட்டரை பாயில் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் என்ன இருக்கோ ஒரு ஸ்மால் டப் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கலாம். அந்த ஹாட் வாட்டர் பாயில் ஆனதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க என்ன டிஷ் வாஷர் இருக்கோ, நான் விம் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதோட நான் பேக்கிங் சோடாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பேக்கிங் சோடா யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நல்லாவே எல்லா டர்ட்டுமே ரிமூவ் ஆக ஹெல்ப் பண்ணும். அதனால பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச விளக்குங்க எல்லாத்தையுமே திரியை மட்டும் எடுத்துட்டு அந்த விளக்குங்களை நம்ம இந்த டப்குள்ளே போட்டுக்கலாம், அந்த ஹாட் வாட்டரில். ஸோ நம்ம அது ஒரு 4 to 5 hours அதை அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அதில் இருக்க டர்ட் நல்லாவே உங்களுக்கு வெளியில் வந்திருக்கும். நீங்கள் ஓரளவுக்கு பார்க்க முடியும். அந்த டர்ட் வாட்டரை நம்ம கீழே கொட்டிட்டு நம்ம ஃப்ரெஷ் வாட்டரை பிடிச்சி வச்சுருக்கலாம். நம்ம அதில் செக் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே ஒரு 90% டர்ட் எல்லாமே ரிமூவ் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அது சிலது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லை, பட் அந்த டர்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் லைட்டாக அது ப்ரஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கிளாத் எடுத்து அதில் நம்ம விளக்குங்களை அதில் போட்டு ட்ரை பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறமா விளக்கு ட்ரை ஆனதுக்கப்புறமா நீங்கள் பாக்ஸில் போட்டு நெக்ஸ்ட் இயர்க்காக வச்சுக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சாசி ஸ்டேஷன்.